இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் இங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் உயர்கல்விக்கான உலகளாவிய வாய்ப்புகள் குறித்து ஆலோசனைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். கல்வியாளர்கள் இணைந்து அவருடைய அனுபவத்தின் வாயிலாக எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதெல்லாம் குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி ஆலோசகர் ஸ்ரீராம் நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். அதேபோல் சேலத்திலிருந்து நேரலையில் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு நீங்கள் இந்த முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நேற்று ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் எடுக்கிறது, இன்ஜினியரிங்காக, மெடிசினா, இல்லை அது சார்ந்து இது தவிர இருக்கக்கூடிய துணை மருத்துவ படிப்பு அந்த மாதிரியானதெல்லாம் இருப்பாங்க. என்ஜினியரிங்கை பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த சேர்க்கை எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வர்றது மாதிரியான ஒரு தோற்றம் நிலவிட்டுருக்கு. இன்ஜினியரிங்கான அந்த மாதிரி என்ஜினியரிங் மீதான மாணவர்களோட விருப்பம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, மாணவர்களுடைய கண்டிப்பாக குறையலை. அது எண்ணிக்கை எவ்வளோ மாணவர்கள் இன்ஜினியரிங்கில் சேர்றாங்களோ அதே சதவீதம் அதே எண்ணிக்கையில் எவ்வளோ இயரும் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்னென்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுதான் நம்மளுக்கு ஒரு தோற்றம் நிறைய மாணவர்கள் சீட் வேக்கண்டாக இருக்கனால அது பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவர்கள் யார் சீரியஸாக இன்ஜினியரிங் படிக்கணுமோ விரும்புகிறாங்களோ இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இப்போ சீரியஸாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க. திரு ஜெயபிரகாஷ் காந்தி சார்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இந்த ஆண்டு தேர்வு முடிவுகள் நேற்று வந்திருக்கு. தேர்ச்சி சதவீதம் மாநில அளவில் உயர்ந்திருக்கு. அரசு பள்ளிகள் மாணவர்கள்லாம் கூட சிறப்பான முறையில் மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. முதல்ல நியூஸ் 7 சார்பாக அந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த ஆண்டு பொறியியல், மருத்துவம் அல்லது பிற படிப்புகள் இது சார்ந்து கட் ஆஃப் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எல்லாருமே எழுப்புவாங்க. பொறியியலுக்கும் மருத்துவமுக்கும் கட் ஆஃபில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்னு உங்களோட கணிப்புப்படி எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக நம்ம டீப்பாக அனலைஸ் நேற்று ஈவினிங் கூட பண்ணும்போது மேக்ஸுடைய சென்டம் குறைஞ்சிருக்கு. ஈவன் 199 போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கும்போது நீங்கள் இந்த ஹை ரேங்க் வாங்குறவங்க, அதாவது ஹை மார்க்ஸ் வாங்கக்கூடிய கட் ஆஃப் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். அதாவது உதாரணத்துக்கு போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டியில் 199 மெக்கானிக்கல் கிடைச்சதுன்னா இந்த வருஷம் 198.75க்கு கிடைக்கும். ஸோ 0.25 கண்டிப்பாக ஹையர் லெவலில் குறையும். 190 ரேஞ்சில் 0.5 to 0.75 கண்டிப்பாக குறையும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 0.25 to 1 மார்க் நீங்கள் இன்ஜினியரிங்கில் கட் ஆஃப் குறையிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. அதே மெடிக்கலில் இட்ஸ் அதர் சைட். மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா பயாலஜியுடைய சென்டம் ஜாஸ்தியாக இருக்குது. போன வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் டபுள். அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 700 people have got more சென்டம், 700 பேர் சென்டம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் மேபி சென்டம் கம்மியாக இருக்கலாம். 124ல் 5 பர்சன்டேஜ் வைஸ்லாம் பார்க்கக்கூடாது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 198, 199 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மெடிக்கல் கட் ஆஃப் கண்டிப்பாக 0.25 ஜாஸ்தி ஆகுது. பட் மெடிக்கல் இப்போ நீட் எக்ஸாம் வரப்போதோ இல்லையா, அது $1 million கொஸ்டின். பட் நம்ம நம்பிக்கையோட இந்த வருஷம் நீட் வராதுன்னு ஒரு நம்பிக்கையோட பார்க்கும்போது இந்த போர்ட் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்கும்போது 0.25 கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெடிக்கல் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக நுழைவுத் தேர்வு கிடையாது. இந்த வருஷம் அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு மோகம் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் கட் ஆஃபும் ஒரு 0.25 மார்க் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. என்னென்னா மருத்துவ படிப்புக்கு கட் ஆஃப் கொஞ்சம் உயர்வதற்கும் பொறியியலுக்கு சற்றே குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் இன்றைய நிகழ்ச்சியில் பிரவீன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் பிரவீன், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், நான் 12th எழுதியிருக்கேன் சார். மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட் சார். கட் ஆஃப் 170 வருது சார். ஃபுட் டெக்னாலஜி பற்றி கேட்கணும் சார். ஸ்கோப் எப்படி? சப்போஸ் ஃபுட் டெக்னாலஜி கிடைக்கலன்னா வேறு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்? ஃபுட் டெக்னாலஜி கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் சார். திரு ஜெயபிரகாஷ் காந்தி சார் ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. 170 அவருக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. அவருக்கான வாய்ப்புகள் குறித்து சொல்லுங்கள். ஃபுட் டெக்னாலஜிக்கு வாய்ப்பு நல்லா தான் இருக்குது. மோர் ஆஃப் எ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். எங்கே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். டைரி இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரோலர் ஃப்ளோர் மில்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட் ப்ராடக்ட் ப்ராசஸிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஜாம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணவங்க ஃபுட் டெக்னாலஜி தேவைப்படுது. பட் நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப் தான் மெயினாக என்டர்பிரினர்ஷிப்காக படிக்கிறது. இதில் பெஸ்ட் இன்ஸ்டியூட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி நார்த்தில் இருக்குது. பட் அதெல்லாம் ஐஐடி எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமில் 100 மார்க் மேலே வாங்கியிருந்தால் கிடைக்கும். அவங்க எழுதியிருக்காங்களா இல்லைன்னு சொல்ல. அது மாதிரி தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூட் இருக்குது.
சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராப் ப்ராசஸிங் அப்படின்னு தஞ்சாவூரில், அதுவும் வந்து நம்ம வந்து ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதி தான் போக முடியும். இந்த இது எழுதலை, கட் ஆஃப் பேஸ் பண்ணி வேணும்னா 170க்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏசிடெக் அந்த இதில் இருக்குது. இல்லை அப்படின்னா தனியார் கல்லூரி வந்து இப்போ பெருந்துறையில் இருக்குது. இந்த மாதிரி பட் அதில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் 170 கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. இது தவிர வந்து தனியார் டீம் யூனிவர்சிட்டி இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த 170 மார்க் கிடைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்லி மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து என்ன ட்ரை பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நிச்சயமா அவருக்கு தேவையான ஆலோசனை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக உங்கள்கிட்ட ஸ்ரீராம் சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா பொறியியலில் ஏதாவது ஒரு பிரிவு வந்து பிரதானப்படுத்தப்படும். இந்த ஆண்டு அது மாதிரி எந்த பிரிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த தடவை நிறைய மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணணும்னா எதை சொல்லுவீங்க? எந்த பிரிவு வந்து எதிர்காலம் உள்ளதா நீங்கள் கருதுறீங்க இப்போதைய ட்ரெண்டில்? ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் டெஃபினட்டாக. ஏன்னா மெக்கானிக்கல் படிக்கிறப்ப வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஆனால் அதை படிக்கிறப்ப நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து, அப்போ மெயினாக நம்மள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா என்ஜினியரிங் படிச்சுட்டா வேலை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அதாவது வந்து என்ஜினியரிங் படிக்கிறப்ப அதுக்கு தேவையான வேலைக்கு போகிறதுக்கு தேவையான திறமைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து மெக்கானிக்கல். நிச்சயமாக உங்களோட சாய்ஸ் படி. அடுத்தபடியாக சேலத்துலேருந்து வசந்த் இணைஞ்சிருக்கிறாரு. வசந்த், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார், எனக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க. ஃபஸ்ட்டு என் பிரதர் கேட்கணும். சொல்லுங்க. ப்ளஸ் 2 மார்க் வந்து 1120. அவர் வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு சொல்கிறாரு. அது எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகே. ரெண்டாவது கொஸ்டின் என்ன? ரெண்டாவது கொஸ்டின் வந்து நான் வந்து பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து எம்பிஏ பண்ணலாமா இல்லை வேறு ஏதோ டிஃப்ரெண்ட் கோர்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நிச்சயமாக திரு ஜெயபிரகாஷ் காந்தி இதுக்கான பதில்களை சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவர் தம்பிக்கு, அதோட ஸ்கோப் என்னன்னு கேட்குறாரு. அடுத்தபடியாக அவர் பிகாம் முடிச்சிருக்காரு, பிஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு ஏரோநாட்டிக்கல் வந்து காட் வெரி லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். வி டோன்ட் மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் வி டோன்ட் ஹவ் மெயின்டெனன்ஸுக்கு வந்து இந்த அளவு ரெக்ரூட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கல்லூரியில் பார்க்குறேன், ஏரோநாட்டிக்கல் படித்து யூரோகா ஃபோர்ப்ஸில் பிளேஸ் ஆனதெல்லாம் பெருசாக ஒரு ஃப்ளெக்ஸ் போட்டிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு ஒரு வேக்யூம் கிளீனர் கம்பெனியில் போய் பிளேஸ், இதெல்லாம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கல்லூரிகள் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஏரோநாட்டிக்கல் யார் படிக்கிறேன்னா, ஓகே சார் எனக்கு ஐஐடியில் கிடைக்குது, இல்லை வந்து இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் கிடைக்குது, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்ஐடியில் கிடைக்குதுன்னா கூட நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ கல்லூரி வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கி எனக்கு வந்து டாப் காலேஜஸில் வந்து ஏரோநாட்டிக்கல் கிடைக்குதுன்னா ஓரளவுக்கு நம்ம படிக்கிறது தப்பு கிடையாது. பட் வி ஹேவ் வெரி லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்து ஒரு ஃபேண்டசி உலகத்தில் இருக்காமல் ரியாலிட்டி வேர்ல்டில் வர்றது வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லுவேன் நான். அடுத்தது வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக. எம்பிஏ அதுலேயும் ஃபினான்ஸ் வந்து எடுத்துகிட்டு கன்சல்டிங் ஃபார்ம் போகிறது வந்து நம்ம ஒரு பெஸ்ட் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் வந்து அது ஆர்ட்ஸ் ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இன்ஜினியரிங், கல்லூரி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எம்பிஏ பண்ணும்போது இப்போ கேட், மேட், சாட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வாங்கி நல்ல கல்லூரியில் எம்பிஏ வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் காலேஜ். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து கல்லூரியை தேடி தான் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல கேம்பஸ் உள்ள கல்லூரியில் நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். இது தவிர வாய்ப்புகள் அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவன் லா பண்ணிவிட்டு கம்பெனி சர்டிஃபிகேட் வரலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து மாஸ் கம்யூனிகேஷன், ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசம் வரலாம், ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வரலாம், எப்படி வேணால் டைவர்ட் ஆகிக்கலாம். பட் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஐ வில் டெஃபினெட்லி ப்ரிஃபர் எம்பிஏ அண்ட் தட் டு இன் அ வெரி டாப் ரெப்யூட்டட் காலேஜ். நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் கடந்த வாரத்தில் வாட்ஸ்அப் மூலமாக கேள்விகள் அனுப்புகிற ஒரு முறையை அறிமுகப்படுத்தணும். அந்த இதில் நிறைய கேள்விகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. அதில் சிவில் இன்ஜினியரிங் பற்றின ஒரு கொஸ்டினை பார்த்துடலாம். சார், நான் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கேன். அப்புறம் மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா, இல்லை வந்து ஜாப் போயிட்டே கரஸில் பிஇ படிக்கலாமா சார்? சிவில் இன்ஜினியரிங் கரஸில் பிஇ வந்து படிக்கிறது சாத்தியம் இல்லை. பட் ஹையர் எஜுகேஷன் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து படிக்கலாம். அதை விட வந்து நான் வந்து ஜென்ரலாக மெக்கானிக்கல், சிவில் இதை மாதிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஜாபுக்கு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷன். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, டிப்ளமோவுக்கே நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைம் பிஇ நிறைய இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்துட்ருக்காங்க, சேர்றது அட்வைஸ். ஸோ பகுதி நேர படிப்பாக அவர் படிக்கலாம். அடுத்தபடியாக தருமபுரியிலேருந்து திவ்யா தொலைபேசி வழியாக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திவ்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்கள். சார், என்னோட கட் ஆஃப் வந்து சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வியே கேளுங்க. சார், என்னோட கட் ஆஃப் வந்து 186.25. ஓகே.
எனக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. எந்த பிரிவை சேர்ந்தவருமா? நான் எம்பிசி கம்யூனிட்டி. எம்பிசியில் வர்றீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் சொல்லுங்கள். சார் கண்டிப்பாக 186.25 இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் ஒரு நல்ல மதிப்பெண் தான். வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு, அதுவும் எம்பிசி. அதனால் உங்களுக்கு நல்ல காலேஜுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து டாப் 30 காலேஜ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு 0.1% கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல கல்வியில் இன்ஜினியரிங் படிக்கும்போது வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும், உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டா. ஸோ அதனால் வந்து என்னுடைய சாய்ஸ் வந்து இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ட்ரிபிள்இ. பட் நீ கேர்ள்ஸ்னால நீங்கள் மெக்கானிக்கல் கூட ஒரு சாய்ஸாக கண்டிப்பாக வைக்கலாம். நல்ல கல்லூரியில் படிக்கும்போது இப்போ ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி திறமையை வளர்த்துக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த திறமைகளும் திறன்களையும் வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இருக்குது. நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, தைரியமாக வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக ஆர்கிடெக்சர் சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்வி என்னென்னு பார்க்கலாம். சார் நான் 12th மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார். இப்போ முடிச்சதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் படிக்கலான்னு இருக்கேன் சார். அது எந்தளவுக்கு ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும், எப்படி அதுக்கு அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்ரீராம் சார், ஆர்கிடெக்சர் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நிறைய லாஸ்ட்டு கப்புள் ஆஃப் இயர்ஸ்லேருந்து நிறைய மாணவர்கள் வந்து ஆர்கிடெக்சர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அகெயின் வந்து அது என்ன கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அது நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வந்து நேட்டா எக்ஸாம் எழுதணும். நேட்டா எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கல்லூரியில் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து முரளி தொலைபேசி வாயில இணைஞ்சிருக்காரு. வணக்கம் முரளி, உங்களோட சந்தேகம் என்ன? சார் என்னோட சன் வந்து 196 கட் ஆஃப் வாங்கியிருக்கான். ஓகே, சென்னை தான். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலான்னு இருக்கான். அது அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்ஐடி ஏதாவது கிடைக்க சான்சஸ் இருக்கா, இல்லை செல்ஃப் கேட்டகரியில் இருக்கீங்க சார்? பிசி சார். பிசி ஆர் எம்பிசி? பிசி கேட்டகரி. ஜெயபிரகாஷ் காந்தி சார், அவருக்கான வாய்ப்புகள் குறித்து சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக அவர் கேட்குறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லை எம்ஐடியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாய்ப்பு கிடையாது. பட் மேபி பார்டர் லைன் சான்ஸ், மேபி ஐடி வந்து சான்சஸ் இருக்கலாம். பார்டர் லைன் எம்ஐடியில் தைரியமாக எடுக்கலாம், நான் வந்து தப்பு கிடையாது. பட் ஒன்று ஷோர் சார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சப்போஸ் ஐடி வந்து உங்களுக்கு பார்டர் லைன் டச் அண்ட் கோவாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தைரியமாக எடுங்க ஐடி எம்ஐடியில். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு டாப் 3 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் சென்னையில் கண்டிப்பாக கிடைக்கும். இது தவிர மதுரையில் தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்சோ கேன் பி ஒன் ஆஃப் த ப்ரைம் சாய்ஸஸ் ஃபார். அதில் உங்களுக்கு ஐடி கிடைக்கிறது வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அதுவும் நீங்கள் ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம். எப்போவுமே ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட்ஸ் குட் சாய்ஸ். தாராளமாக நீங்கள் வந்து வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்லுங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படிக்கும்போது ப்ராடக்ட் கம்பெனிக்கு வேண்டியனா அவன் வெளியே வரும்போது ப்ராடக்ட் கம்பெனிக்கு எதிர்பார்க்குற திறமைகளை வளர்த்துக்கிட்டால் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அடுத்தது அவன் வெளியே வரும்போது கண்டெஸ்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு உலகம் நடந்தாலும் பட் மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் இன் த ஃபியூச்சர் வில் பி த்ரூ கண்டெஸ்ட். ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ஐடி கம்பெனி, இப்போ விப்ரோவோ, ஆக்செஞ்சரோ, இந்த டிசிஎஸோ, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க டு ஐடென்டிஃபை பெஸ்ட் டேலண்ட். அந்த கண்டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது பண்ணாலே வந்து நல்ல வேலை வாய்ப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு இருக்குது. அரசு பணிகள் மாதிரி தனியார் நிறுவனங்களும் வந்து போட்டித் தேர்வுகள் மாதிரி நடத்தி டேலண்ட்டை கண்டுபிடிச்சு அது மூலமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு மாற்றம் நிகழப்போகுதுங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம தொடர்ந்து உயர்கல்விக்கான ஆலோசனைகளை பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.